விருத்தரன் என்ற அசுரன் தேவர்கள் அனைவரையும் தோற்கடித்தான். வானம் மின்னி இடியுடன் குலுங்கியது. தேவலோகம் அதிர்ச்சியில் மூழ்கியது. தீவிரமான இந்த நிலையை மாற்ற தேவர்கள் தாதிசி முனிவரை நாடினார்கள். அவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அமைதியுடன் கண் திறந்தார். தாதிசி தன்னுடைய உடலை தியாகமாக வழங்க தயங்கவில்லை. அவருடைய எலும்புகள் தெய்வீக ஒளியுடன் விண்வெளியில் மிதந்தன. அந்த எலும்புகளிலிருந்து உருவானது வஜ்ராயுதம். மின்னலோடு சுழலும் அந்த ஆயுதம் தர்மத்தின் அதிபுதுமையான சக்தி. இந்திரன் அதனை ஏற்று எராவதம் மீது ஏறி போர்க்களத்தை நோக்கி பாய்ந்தார். வஜ்ராயுதம் கையில் அவன் விருத்திரனை எதிர்த்து நெருங்கினார். அவர் வீசிய வஜ்ராயுதம் விண்ணை வெட்டியது. அது விருத்திரனை தாக்கிய தருணத்தில் உலகமே பிரகாசித்தது. அசுரன் வீழ்ந்தான். வானம் அமைதியானது. வஜ்ராயுதம் தர்மத்தின் நித்திய சின்னமாக மாறியது. இந்த மாதிரியான தெய்வீக கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.